ஹலோ ஃபேம், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ளவர் சீரிஸ் தான். ஆல்ரெடி பார்த்துட்டுமே ஏன் இந்த கிளாஸ் அகைன் போட்டிருக்கீங்க அப்படின்னா, ஸோ நம்ம வந்து பிக் ஃப்ளவராக இன்னும் பார்க்கல. நம்ம நார்மலாக போடுற ஃப்ளவர் தான் பார்த்துருக்கோம். பஞ்ச் ஃப்ளவர்ஸ்னு சொல்லுவாங்க, ஃப்ளோரல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் டைப்லாம் இந்த டுட்டோரியலில் பார்க்கலாம். நம்ம இது ஒரு 3-4 கிளாஸ் போகும் ஃப்ளவர்ஸ் டைப்பில் வந்து நம்ம எவ்வளோ ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்தாலும் நமக்கு இன்னும் புதுசாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா நம்ம பெட்டல் வந்து டிஃப்ரெண்ட்டாக போடுவாங்க. இன்னும் நம்ம பேலன்ஸ் கிளாஸ்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அது எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதில் பெட்டல்ஸ் நான் போட்டுட்டேன், ஷேடிங் ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஃப்ளவர்ஸே நான் கிளாஸ் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம கிளாஸ் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸோட டீட்டெயில்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, கிளாஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ கிளாஸஸ் தான். சர்டிஃபிகேட் வேணும்னா மட்டும் 100 ருபீஸ் பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. அந்த 100 ருபீஸ் எதுக்கு பார்த்தோன்னா, உங்களுக்கு கொரியர் சார்ஜ், ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா உங்ககிட்டேருந்து மணி நான் கேட்க மாட்டேன். இந்த கிளாஸை முழுக்க ஃப்ரீ கிளாஸ் தான். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. பேலன்ஸ் கிளாஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருந்தாலே இந்த கிளாஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும், சரிங்களா? நான் எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் எப்படி வந்து ஃப்ளவர் மேக் பண்ண போகிறோன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கணும். அதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும் பார்த்தோன்னா, நீங்கள் ரெஃபரன்ஸ் பிக் நிறையா பார்க்கணும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுதான் ஃபஸ்ட்டு ரீசனே, சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு ஃப்ளவர்னு கிடையாது, மெகந்தியே உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். நீங்கள் தினமும் வந்து அதை வந்து போட தான் உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஆகும், சரிங்களா? ஸோ நான் போடுறேன் அப்படியே என்னை பார்த்தே போடுறீங்க, பார்த்து போடுறது தப்பு இல்லை. பட் அது உங்கள் ஸ்டைலில் மாற்றிக்கணும். இப்போ நான் போடுற இந்த கிளாஸ் ஃப்ளவர்ஸில் நீங்கள் அட்லீஸ்ட்டு ஓனாக 2 ஃப்ளவராவது எனக்கு மேக் பண்ணி எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க, ஹோம் ஒர்க் சென்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ அதுதான் வந்து நீங்கள் கற்றுக்குறீங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றது அர்த்தம். நான் போடுறது அப்படியே நீங்கள் போட்டிங்கன்னா தப்பு கிடையாது, போடலாம். பட் அதை நீங்கள் க்ரியேட் பண்ணது அட்லீஸ்ட் 2 ஃப்ளவராவது இருக்கணும். அப்போ தான் ஓகே, இவங்க இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுறாங்க அப்படின்ற தாட் எனக்குள்ளே இருக்கும், சரிங்களா? ஸோ பெட்டல் வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதில் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா ஷேடிங் பார்த்துக்கோங்க. ஷேடிங் வந்து அப்பர் டு லோயரும் கொடுக்கலாம், லோயர் டு அப்பரும் கொடுக்கலாம். எல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். இது இப்படி தான் பண்ணணும், இதுதான் ஸ்ட்ரக்சர் அப்படி கிடையவே கிடையாது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டைல் பண்ணிக்கலாம் டிசைனில், ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கோங்க, அது உங்கள் ஸ்டைலுக்கு நீங்கள் மாற்றிக்கோங்க, ஓகேங்களா? ஷேட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து திங்க் பண்ணணும். அப்போ தான் லைன் வந்து ஃப்ளவர் இன்னும் அழகாக தெரியும், சரிங்களா? ஸோ அதை மட்டும் ஃப்ளவரில் வச்சுக்கோங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, பெட்டல்ஸ் எப்படி போட போகிறீங்க, அதில் ஷேடிங் எப்படி கொடுக்க போகிறீங்க, ஷேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எதில் ஷேட் பண்ணிக்கலாம் அந்த லைனை வந்து திங்க் பண்ணணும், சரிங்களா? அது திக் பண்ணால் தான் அது வந்து இன்னும் பிரைட்டாக தெரியும், அழகாக தெரியும். ஸோ கோன் வேஸ்ட்டாக போயிடுது அப்படிலாம் தயவுசெய்து நினைக்காதீங்க. ஸோ நம்ம இன்னும் கட் ஒர்க்லாம் பார்த்தோன்னா அதில் ரொம்ப ஃப்ளோவாக போகும் கோன், சரிங்களா? ஸோ கோன் வேஸ்ட்டாக போகுது, பேப்பரில் நான் போடணுமா, A4 ஷீட்டில் போடணுமா அப்படிலாம் யோசிக்காதீங்க. நீங்கள் போடுற எல்லா கோனோட அந்த பேப்பர் ஷீட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் டே நீங்கள் அது எல்லாமே எனக்கு ஃபோட்டோ எடுத்து ஒன்றா PDF ஃபார்மேட்டில் அனுப்புகிற மாதிரி இருக்கும், சரிங்களா? எனக்கு அனுப்பணுன்றதுக்காகலாம் நான் சொல்லலை. இருந்தாலும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு அதை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது நான் இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன், நான் இதை பார்த்துருக்கேன் அப்படின்னு உங்களுக்கே அதை நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால் என்னுடைய கிளாஸ் ஒர்க் நோட்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு அப்கமிங் கிளாஸஸில் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை எப்படி ப்ரிசர்வ் பண்ணுன்றதை நான் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த கிளாஸ் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. பார்ட் 1 பார்ட் 2ல் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இந்த ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக என்கிட்ட சொல்லலாம்.
இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும். என்னதுன்னு அப்படின்னா, நீங்க பெட்டல்ஸ் போடும்போது அது ஈவனா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? ஸோ அது வந்து ஒண்ணு மேல, ஒண்ணு கீழ இருக்கு அப்படின்னா ஓகே தான். சரிங்களா? அதை எப்படி மேனேஜ் பண்ணணுன்றது தான் இந்த மெஹந்தியோட ஃபஸ்ட்டு நீங்க கத்துக்க வேண்டிய விஷயம். ஒரு தப்பு பண்ணிட்டோம். அதை எப்படி சரி பண்றதுன்றது அந்த ஸ்பாட்ல யோசிக்கணும் நீங்க. அதுக்குன்னு ஃபுல்லா போட்ட டிசைன் எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து அகைன் போடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து அங்க வேலை செய்யணும். நம்ம ஒரு விஷயம் பண்றோன்னும்போது நம்ம மைண்ட் ஃபுல்லாவே அங்க தான் இருக்கணும். ஓகேங்களா? நீங்க ஒரு கிளையண்ட் அட்டெண்ட் பண்றீங்க. அப்போ உங்களுக்கு டென்ஷனா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அதனால அந்த டென்ஷன அதில காட்டக்கூடாது. நம்ம ஒரு விஷயம் புடிச்சு தான் பண்றோம். ஸோ நமக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அது பண்ணும்போது நம்மளோட 100% எஃபோர்ட் அதில குடுத்து தான் பண்ணணும். நான் போட்ட எல்லா ஃப்ளவருமே நீங்க 2 டைம்ஸ் போட்டுட்டு, அப்புறம் நீங்க தனியா ஒரு 2, 3 ஃப்ளவர்ஸ் போட்டு எனக்கு ஹோம் ஒர்க் சென்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா கேளுங்க. பெட்டல்ஸ் ஓகே உங்களுக்கு கிளியரா அது அந்த கிளாஸ் புரிஞ்சுதா? இல்ல புரியலனா கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல கேட்கலாம். உங்களுக்கு நான் அப்கமிங் கிளாஸஸ்ல லைவ் கிளாஸஸ் எடுக்கும்போது நான் உங்களுக்கு ஜாயின் பண்ணி அதில நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம லோட்டஸ் பார்க்கலாம். லோட்டஸ் பார்த்ததுக்கப்புறம் ஹைபிஸ்கஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம எல்லா கிளாஸுமே நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக அனுப்பி விடுங்க. உங்களுடைய பார்ட்க்கு நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது வரைக்கும் கிளாஸை கண்டினியூவாக நீங்கள் பார்த்துட்டு இருந்ததுக்கு. ஹோம் ஒர்க் எல்லாருமே நல்லா சென்ட் பண்ணுறீங்க. டவுட்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். நீங்கள் ஹோம் ஒர்க் சென்ட் பண்ணுங்கள். ஸோ டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச்.